இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு பிறகு எந்த ஒரு பேரிடரையும் கூட தேசிய பேரிடர் என்கின்ற பெயரை நம்ம கொடுக்கலீங்க. நேஷனல் கெலாமிட்டின்னு எதுக்குமே கொடுக்கல. தமிழகத்துல வந்த சுனாமிக்கோ, ஒரிசா ஆந்திராவில் இதற்கு முன்னாடி வந்த கோரமான சைக்ளோன் பாதிப்போ, இந்தியாவில் எந்த பகுதியும் கூட புஜ்ஜி எர்த்குவேக்கா இருக்கட்டும், குஜராத்தில் நேஷனல் கெலாமிட்டி என்கின்ற வார்த்தை, தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தையை நம்ம யாருமே பயன்படுத்தல, எந்த ஆட்சியிலையும் பயன்படுத்தல. காரணம், பயன்படுத்துவதற்கான சட்டமோ பயன்படுத்துவதற்கான குறிப்போ ஒரு நாமோ இதுவரை இருந்தது கிடையாது. தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தை மத்திய அரசு பயன்படுத்த போவது கிடையாது. காரணம், அது பயன்படுத்துவதற்கான முகாந்திரம் இல்லை, காரணம் அதற்கான சட்டம் இல்லை. ஆனா ஒரு பேரிடர்ல என்ன உதவி செய்ய வேண்டுமோ அனைத்தையுமே மத்திய அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய மக்கள் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், நானும், நம்முடைய இணை பொறுப்பாளர் அவர்களும், நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மிக விஸ்தீரமாக தென் தமிழகத்தினுடைய பாதிப்பு என்ன, எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக விவசாய சேதம் எப்படி, வீடுகளுடைய சேதம் எப்படி, எல்லாரையுமே ஒரு போட்டோவை எடுத்துட்டு போய் மேடம்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு புக்லெட்டா போட்டு கொடுக்கும். அதை நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் மிக விவரமாக கேட்டுக்கிட்டாங்க. அதன் பிறகு நீங்க பார்த்திருப்பீங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பேசியிருக்காங்க. அதனால் நம்மை பொறுத்தவரை மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அது விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மிக மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க செய்தி பார்த்திருப்பீங்க, நாளை மறுநாள் நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கார். மத்திய அரசு சார்பாக நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடியில செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கிறாங்க. தூத்துக்குடி முழுவதும் சென்று பார்க்க இருக்கிறாங்க. அவர்களும் நேரடியா இந்த சேதத்தை எப்படி, எந்த அளவுக்கு சேதம் நடந்திருக்குது என்பதை அவர்கள் நேரடியாக கணக்கீடு செய்யும் வர்றாங்க. அதனால் பத்திரிகை நண்பர் வாயிலாக தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொள்வது, மத்திய அரசு முழுமையாக, ஏன்னா தமிழக அரசு ஒரு வேலை செய்யல, தமிழக அரசுனாலேயே பாதிப்பு அதிகமாயிருக்கு, அவங்க கண்டுக்கல, அவங்க இன்னுமே கூட அந்த அக்கறையை காட்டல. இந்த நேரத்துல முழு பொறுப்பையும் கூட மத்திய அரசு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் பிளட் வந்துருச்சுங்க. ஆஃப்டர் எஃபெக்ட் அது முடிஞ்சு அடுத்த 1 மாத காலம் 2 மாத காலம் இதனால் வரக்கூடிய பிரச்சனை. இதைத்தான் நாங்கள் மத்திய அரசு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் சந்தித்த அமைச்சர்கள்ட்ட சொல்லியிருக்கோம், எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்கு, மாநில அரசு எந்த அளவுக்கு அக்கறையின்மையோட இருக்காங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவுக்கு வந்து பொய் சொல்வது என்பது கைவந்த கலை, நம்ம எல்லோருக்குமே தெரியும். இது புதுசா நாம பேச வேண்டாங்க, 1967 இருந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப அவங்க சொல்றது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பாருங்க, குறிப்பா வந்து குஜராத் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம் இருக்கோ அங்கெல்லாம் நிதி அதிகமா கொடுப்பாங்க, நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. 2021 குஜராத்ல நமக்கு தெரியும் கக்கூட்டா அப்படிங்கிற புயல், ஒரு புயலுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க ஐஎம்டி. அப்ப குஜராத்ல ஏற்பட்ட அந்த புயல் தாக்குதல் பாத்தீங்கன்னா, குஜராத் வந்து 2021 9,836 கோடி ரூபாய் கேட்டாங்க மத்திய அரசு கிட்ட. குஜராத் வந்து 9,836 கோடி ரூபாய் மத்திய அரசு உடனடி நிவாரணமாக அவங்க கேட்ட பிறகு 1000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதன் பிறகு குஜராத்துக்கு பணம் கொடுக்கல. குஜராத் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலம், தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, சமீபத்துல கடைசியாக குஜராத்ல தாக்கப்பட்ட புயல் கக்கூட்டா புயல் தாக்கியது பொழுது 9,836 கோடி ரூபாய் கேட்டாங்க. மத்திய அரசு உடனடி நிவாரண நிதியாக 1000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதன் பிறகு மிச்சம் 8,836 கோடி ரூபாய் கொடுக்கல. காரணம், அசஸ்மெண்ட்ல வித்தியாசம் இருக்கும். மத்திய அரசுடைய டீம் அசஸ்மெண்ட்டுக்கும் மாநில அரசு கேட்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே போல 2020-21 கோவிட் காலகட்டத்தில் குஜராத்துக்கு மொத்தமாக வழங்கப்பட்ட நிதி, கோவிடை வந்து சமாளிப்பதற்கு 304 கோடி, தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி 868 கோடி. ஸோ இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லிட்டே போலாங்க. ஆனால் நான் திமுகவினுடைய பொய்யை வந்து தோலுரிக்க விரும்பல. ஒன்னா உட்காந்து ஒரு டேட்டாவா, அது காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்திய அரசை பொறுத்தவரை, பேரிடரை பொறுத்த வரைக்கும், என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் அது அசஸ்மெண்ட் பேஸ்டு, எஸ்டிமேஷன் பேஸ்ட் ஃபண்ட் ரிலீஸ். அவங்க கணக்கு போட்டு எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கோ அதை பொறுத்து பணத்தை கொடுப்பாங்க. அதனால் தமிழகத்துல, தென் தமிழகத்திற்கு இந்த மாதிரி அவங்க மாநில அரசு வந்து எஸ்டிமேட் அவங்க போடாம இருக்காங்க. சென்னை பொறுத்தவரை அவங்க கேட்டிருக்காங்க.
அதனால் நிச்சயமாக மிக விரைவில் மத்திய அரசு நிதி கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். அது வேகமாக வரும் என்றும் நம்புகின்றோம். அதற்கு முன்பாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்களே நேரடியா வந்து தூத்துக்குடியில வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை அவங்க வர்றாங்க. ரியல் டைம் ஃபீட்பேக் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய அடுத்த பொய் வானிலை மையத்தின் மீது பொய். அதாவது நம்முடைய கையாளாகத்தனத்தை மறைக்க சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் மேல படி போடுறது. இன்னைக்கு நமக்கு தெரியும் ஐஎம்டிஐ பொறுத்தவரை திமுக ஆசைப்படுற மாதிரி கருப்பு சிவப்பு கலர் கோடிங்லாம் கொடுக்க முடியாதுங்க. திமுக பொறுத்தவரை எல்லோ ரெட். எல்லோனாவே ஹெவி ரெயின்ஃபால், ரெட்னா வெரி ஹெவி ரெயின்ஃபால். எல்லோ அலர்ட் வந்து 12ஆம் தேதியே கொடுத்தாச்சு. ஆனா திமுக காரங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேலத்துல இளைஞர் அணி கான்ஃபரன்ஸ், இளைஞர் அணி மாநில மாநாடு நடத்துவதில் ஒரு குரூப் அக்கறையோடு இருந்தாங்க, இது செய்யணும்னு. அப்புறம் இந்தி கூட்டணிக்கு போறதுல முதலமைச்சர் அவர்கள் அக்கறையோடு இருந்தாங்க. கூட்டணிக்கு போயிட்டு போற போக்கில் சரி பிரதமர் இங்க இருக்காரு, இதே ஊர்ல இருக்காரு, டெல்லி வந்துட்டோம், பிரதமர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வைப்போம்னு சொல்லிட்டு போற போக்கில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு பிரதமரையும் பார்த்துட்டு வந்தாங்க. இவர்கள் கவனம் முழுவதுமே ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லைங்க. கவனம் முழுவதுமே அந்த சென்னை ஃபார்முலா ஃபார் ரேசிங் சர்க்கியூட்டு, சேலத்துல இளைஞர் அணி மாநில மாநாடு திமுகவோடது, அதே போல இந்தி கூட்டணி கவனம் முழுவதுமே அங்க இருந்துச்சு. எல்லோ ரெயின்ஃபால், எல்லோ அலர்ட் கொடுத்தாவே, ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்தாவே அனைவருக்குமே தெரியும் இட் ஹஸ் காட் அ பொட்டன்ஷியல் டு பிகம் ரெட் அலர்ட். அது ரெட்டாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு தெரிஞ்சும் ஹெவி ரெயின்ஃபாலுக்கான எல்லா பிரிகாஷனரி மெஷரும் எடுக்கல. அட்வான்ஸா கொடுக்கப்பட்ட வார்த்தை. அதன் பிறகு ரெட் அலர்ட் அது கொடுத்தாங்க. இப்ப திமுக சொல்வது போல இல்ல, எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும், நீங்க சொன்னா தான் நாங்க வந்து இளைஞர் அணி மாநில மாநாட்டை ஒத்தி வச்சுட்டு டெல்லி போறதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நாங்கெல்லாம் இங்கிருந்து அங்க கிளம்பி போக முடியும். இந்த அளவுக்கு அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட்டை யாருமே இந்திய அரசியல்ல பார்த்ததில்லை. எந்த அளவுக்கு தமிழகத்துல திமுகவை பொறுத்தவரை பொய்யிலே வளர்ந்த ஒரு கட்சி என்பதற்கு இது மறுபடியும் உதாரணமா இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.